வெரி குட் மார்னிங், சண்டே குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு கிளம்பிருக்கோம். மீன் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்கிட்டு காய் வாங்கிட்டு போகலான்னு வந்துச்சு. வந்துட்டு பேக்கரியில் டீ குடிச்சிட்டு போகலான்னு டீ குடிச்சிட்டு இருக்கோம். வாங்க எல்லோரும் டீ குடிக்கலாம். இன்றைக்கி சண்டே. இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மொக்க விஸ்வா சேனலை பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்ன பண்ணுறாங்க வீடியோலாம் பார்க்கலாம். டீயை குடிச்சிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். மார்க்கெட்டுக்குள்ளே கால் பதிச்சுட்டாங்க. காய் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருக்குறோம். அடுத்தது நீ மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போகணும். நான் பேசுகிறது கேட்குதா என்னன்னு தெரியல. சவுண்டு கரகரன்னு இருக்குது. மீன் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சுங்க. என்ன மீன் உள்ளே போகல வாங்குறதுக்கு. இப்போ வெளியில் தான் நின்றுட்டு இருக்கிறோம். இவங்க வேற இடையில வந்து சரி வாங்க போய் என்ன மீன் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன விலைவாசி எப்படின்னு பார்த்துட்டு என்ன மீன் வாங்குறதுன்னு பார்த்துட்டு வாங்கிட்டு முதல்ல மீன் சுத்தம் பண்ணியாச்சு. என்ன சொல்லு, சுத்தம் பண்ணியாச்சு தானே அது? ஆமாம், துண்டு போட்டு சுத்தம் பண்ணியாச்சு. மீன் வாங்கியாச்சுங்க. நீ அவ்வளோதான், நீ கிளம்புறது தான். போய் காயை வாங்கி ஏன் கவரில் வச்சுக்கிறீங்களா? மீன் வாங்கி சுத்தம் பண்ணியாச்சுங்க. காயை வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போகலாம். காயும் வாங்கியாச்சுங்க. அளவாக ஒரு 5-6 காய் வாங்கியாச்சு. நீ அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். போய் சமையல் வேலை பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு வந்திருக்காங்க, மாமனார் மாமியார். அதனால தான் இன்றைக்கி மீன் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க வந்தோம். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய் பார்க்கலாம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மீன் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணலாம். இன்றைக்கி என்ன மீன் வாங்கியிருக்கிறேன்னா பாறையும் நெத்திலியும். 10 மணிக்கு ஆஃப் பண்ணிருக்கீங்க. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். அம்மாவும் மகனும் சண்டை போட்டுக்கிறது முடிச்சிட்டீங்க. நான் செல்ல கையில் எடுத்த மீன் பாப்ப இல்ல பகல்ல பாரு, 10 மணி பாரு, 10 மணி பாரு. சரி வந்த டிவி பார்த்துட்டு ஏற்கனவே ஆபரேஷன் கண்ணை சுருக்கிட்டு பாப்பேன். பண்ணி விட்டேன். எந்த வீட்டுல இந்த சண்டை நடக்குது? 10 மணி வரைக்கும் பாரு அப்படின்னா நான் 11 புடிங்கி எரிஞ்சு விடுறேன். எப்படி பாப்பாங்க? கண்ணுல தான் பாப்பாங்க. அவரையும் கூப்பிட்டு இழுத்துக்குங்க. மாமா கரெக்டா தான் பேசுறாரு. கேக்குறது இல்ல. எடுத்து வச்சிட்டேன். மீனை குழம்பு கூட்டி வச்சாச்சு. அந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேருந்து காய் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை என்னென்ன காய்ன்னு பார்த்துட்டு எடுத்து வச்சிடலாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே. ரொம்ப நேரம் வச்சுருந்தா அது ஒரு ஒக்கம் வதங்கிட்டு கிடக்கும். ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து மல்லித்தலை 10 ரூபா, பீக்கிங்காய் 10 ரூபா, முள்ளங்கி 10 ரூபா, எல்லாமே 10 ரூபா தான் இன்றைக்கி. போன வாரம் பார்த்தீங்கன்னா போய் காலிஃப்ளவரு, வெண்டைக்காய், அப்புறம் ப்ரக்கோலி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். சரி இந்த வாரம் வந்து போன வாரம் வாங்காத காயாக பார்த்து இந்த வாரம் வாங்கிட்டு வந்தேன். வெண்டைக்காயை தவிர்த்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். போன வாரம் வாங்கிட்டு வந்த காய் வந்து இந்த வாரம் எதுவுமே வாங்கிட்டு வரல. ஒரு 60-70 ரூபாய்க்கு காய் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் அப்படி மற்ற வேலையை பார்க்கலாம். போன வாரம் வாங்கிட்டு வந்த காலிஃப்ளவர், சொரக்காய், முட்டைக்கோஸ், பீட்ரூட்
அதனால இந்த வாரம் வந்து கொஞ்சம் அளவாக தான் காய் வாங்கியிருக்கேன். எல்லாம் சும்மா இது நேரம் போய் ஒட்டிக்குது. ஒரு வேளை செஞ்சால் இன்னொரு வேளை மறந்துருங்கிறது இதுதான். அங்கே போய் காயை பார்த்துட்டு இங்கே குழம்பு விட்டுட்டேன், பூரா பொங்கி ஊற்றிடுச்சு. இது கூட கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதுக்கு கூடவே வேகையில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா அந்த கருவேப்பிலை மணம் வந்து நல்லா தூக்கலாக தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா மீன் கொதி வந்துருச்சு. மல்லித்தலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி குழம்பு முடிஞ்சது. குழம்பு வேலை அடுப்பு வேலை முடிஞ்சது. மீன் மட்டும் பொரிக்கணும். பசிக்குது, சாப்பிடலாம். மார்க்கெட் போயிட்டு வந்து சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுங்க. சாப்பாடு வந்து சூடாக செஞ்சாச்சு. அளவாக தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா மாமனாரும் மாமியாரும் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு வேலையாக போயிட்டாங்க. எங்களை எதிர்பார்க்க வேண்டாம், நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொன்னதுனால சரி அளவாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவாக செஞ்சாச்சு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சாப்பாடு பாறை மீன் நெத்திலி மீன் போட்ட குழம்பு, அதே மாதிரி பாறை மீன் நெத்திலி மீன் பொரியல். பொரிச்சது தானே சொல்லணும். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில்